கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த கால வேளையிலே சந்தோஷமாக இருப்பீங்க நான் நம்புகிறேன். சந்தோஷமாக இருக்க நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கி ஒரு குட் நியூஸ், இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி. என்ன என்று கேட்குறீங்களா? வானம் ஒளிந்தாலும் பூமி ஒளிந்தாலும் இயேசுடைய வார்த்தை ஒழியாது. அவர் சொல்லுகிற வார்த்தை தான் 2 நாளாகமம் 1:12. இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன். இன்றைக்கி ஒரு நல்ல வார்த்தை. இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன். இதுவரை இல்லாத பணம் உங்களை தேடி வரப்போகுது. இதுவரை இல்லாத கனம் சம்பத்து உங்களை தேடி வரப்போகுது. சம்பத்து என்பது சொத்து. வரக்கூடாத இடமும் வரக்கூடாத வீடும் வரக்கூடாத நகைகளும் வரக்கூடாத ஆஸ்திகளும் சம்பத்துகளும் அதோடு கூட கனமும் உங்களை தேடி வரப்போகிறது. ஒரு உயர்வு உங்களை தேடி வரப்போகிறது. அதனால் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். அதனால் நீங்கள் கேட்காத ஐஸ்வர்யம். சாலமோன் ஞானத்தை கேட்டார். உனக்கு என்ன வேணும் அப்படின்னு தேவன் கேட்கும்போது சாலமோன் சொல்கிறார், இந்த மக்களை ஆளக்கூடிய ஞானத்தை தாங்க அப்படின்னு சொன்ன உடனே கர்த்தர் சொல்கிறாரு, நீ ஞானத்தோடு கூட ஐஸ்வர்யத்தையும் சேர்த்து பெற்றுக்கொள்வாய் என்று சொன்னார். எதிராளி பிராணம் வாங்கணும்னு கேட்கல, இருந்தாலும் இந்த மக்களை ஆள்றதுக்கு ஒரு ஞானம் வேணும் கேட்ட தெரியுமா? அதனால் ஞானத்தோடு கூட உனக்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுக்குறேன்னார். அதே போல் இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தையும் கொடுக்க போகிறாரு, சம்பத்தையும் கொடுக்க போகிறாரு, கனத்தையும் கொடுக்க போகிறாரு, உயர்வையும் கொடுக்க போகிறாரு, மேன்மையை கொடுக்க போகிறாரு, ப்ரொமோஷனை கொடுக்க போகிறாரு. தடைப்பட்ட காரியங்கள் கைகூடி வரப்போகுது. உங்களுக்கு வரக்கூடாத சொத்து உங்களை தேடி வரப்போகுது. கர்த்தர் பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசு மகாராஜா, உண்மை நன்றி உள்ளத்தோடு உண்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கரம் பிடித்தவரே, கைவிடாத கண்மலையே, கைவிடாத மீட்பரே, வெற்றி வேந்தனே, விடுதலை நாயகரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, அனாதி சினைத்தவரே, ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே கேளாத ஐஸ்வர்யத்தையும் கேளாத சம்பத்தையும் கேளாத கணத்தையும் கொடுத்து உயர்த்துங்க. யாரெல்லாம் நெருக்கப்பட்டிருக்காங்களோ, யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்காங்களோ, யாரெல்லாம் தள்ளப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு அதிசயத்தை செஞ்சு குடும்பத்தை காப்பாற்றுங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.